ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம போன பதிவில் நம்ம சந்திர புஷ்கரணியை பற்றி சேவித்தோம். அதுக்கப்புறம் சந்திர புஷ்கரணிலேருந்து அப்படியே நேராக பார்த்தோம்னா கோதண்டராமர் சன்னதி இருக்கும். இந்த கோதண்டராமர் சன்னதியில் ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் எல்லாரும் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க ஏன் நேராக இந்த பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை பார்த்த மாதிரியே இருப்பாங்க. இந்த சைடு இந்த ராமர் பூஜை செஞ்ச பெருமாள் தான் நம்ம கோயிலில் இருக்கிறதுனால இந்த ராமர் நேராக பெருமாளை சேவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல வடிவமைச்சு வச்சுருக்காங்க கோதண்டராமர் சன்னதியை. அடுத்தது கோதண்டராமர் சன்னதி முடிச்சு அப்படியே லெஃப்டில் வந்தோன்னா கண்ணாடி அறை சேவையோட ஆண்டாள் சன்னதி இருக்குது. இந்த ஆண்டாள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. கண்ணாடி அறை சேவை ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயே பரமபதநாதர், ஆழ்வார்கள் அப்படி எல்லாரும் இருக்காங்க. அவங்களே சேவிச்சுட்டு வெளியில் நேராக வந்தோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உபசன்னதிகள்லாம் குட்டி குட்டி சன்னதியெல்லாம் இருக்கும். அதில் கீழே பட்டாபிராமர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அங்கே கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் அது மாதிரி நிறைய குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நேராக பெருமாளை பார்த்த மாதிரி இந்த பக்கம் திரும்பி இருப்பார். அவருக்கு நேராக பெருமாளை பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருப்பார் இந்த கிருஷ்ணர் சன்னதியும். இங்கேயும் அபிஷேகம், அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே சைடில் வந்தோன்னா திருப்பதி பெருமாள் இருப்பார். குட்டி குட்டி உபசன்னதிகளாக இருக்கும். அதெல்லாம் சேவிச்சுக்கிட்டே அப்படியே சைடில் நடந்து வந்தோம்னா ஆப்போசிட்டில் மணல்வெளி இருக்கும். அதில் குழந்தைங்களெல்லாம் விட்டு விளையாட விடுவாங்க. சாயங்கால நேரத்துல எல்லாம் வந்தோம்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல உட்காந்தோம்னாலே நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியும் இருக்கும் இந்த இடத்துல. இந்த லைப்ரரிக்கும் டைம் இருக்கவங்க போய் பார்த்து படிக்கலாம், புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அங்கே உள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்தோன்னா மூலவருடைய முன்பக்கம் வந்துடும். அதில் வராமல் நடுவுலையே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கட் ஆகும். அதுக்குள்ளே கட் பண்ணி நம்ம அப்படியே போனோம்னா இங்கே 1000 மண்டபம் இருக்கும். இந்த சைடு இப்படி உள்ளே போய் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா 1000 மண்டபம், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா சேஷராய மண்டபம் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் வெள்ளை கோபுரம் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வெள்ளை கோபுரம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க இந்த வெள்ளை கோபுரத்துக்கிட்ட நின்று. ஏன் அப்படி இந்த இந்த 1000 மண்டபத்துக்கும் சேஷராய மண்டபத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெள்ளை கோபுரம் என்ன ஒரு விசேஷமான வெள்ளை கோபுரம்னா, நார்மலாக மற்ற எல்லா கோபுரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வெள்ளை கோபுரத்துக்கு மட்டும் பெயிண்டே அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த காரணம் நிறைய பேருக்கு தெரியும், ஒருத்தர் 2 பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் முகலாயர்கள் நம்ம கோயில் ஆக்குபை பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி சுற்றி வரும்போது அவங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் கிடைச்சிது. அதில் சில பொருட்கள்லாம் ஒளிய வச்சுட்டாங்க. அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முகலாயர்கள் படையெடுத்து வராங்கன்னு தெரிஞ்சோடனே பாதியை குழி தோண்டி புதைச்சிருவாங்க, பாதியை செவுரை போட்டு மறைச்சி வச்சுருவாங்க. இதெல்லாம் மீறி அவங்க கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அங்கே இருக்கவங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தார். அடி உத, சில பேரை கொலை கூட பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. புதையல் மாதிரி எங்கேயோ ஒளி வச்சிருக்கீங்க, எங்கே வச்சிருக்கீங்க, சொல்லுங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வெள்ளையம்மாள்னு ஒரு டான்ஸர் இருந்தாங்க. அவங்க பெருமாள் மேலே அதிகமான பக்தி உள்ளவங்க.